உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ட்ரைனிங்ல இருக்கிறப்பெல்லாம் டெய்லி நான்வெஜ் தான். இது வீரா அந்த வெத்தலை வாங்க எடுத்துட்டு வந்து கொடு. அதெல்லாம் வேணாம் மாமா, வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். இல்ல ரசிக்கு கிளம்பு போலாம். ஏம்புல பேசிக்கிட்டு இருக்கிறது நான், எனக்கு பதில் சொல்லு. வரியா இல்லையா? அண்ணா ஏமாப்ல என் தங்கச்சி எங்க கூப்பிடுதீய? வேற எங்க? வீட்டுக்கு தான். என் வீட்டுக்காரி தானே, அதான் கூப்பிடுதேன். மன்னிச்சுக்க பாண்டி, என் தங்கச்சி இந்த வீட்டை விட்டு எங்கிட்டும் வரமாட்டா. இல்ல எனக்கு புரியல. வரமாட்டான்னா என்ன அர்த்தம்? திருப்பி அனுப்புறதுக்கா அவளை பஞ்சாயத்துல வச்சு சம்மதிக்க வச்சு ஊருக்காரங்க எல்லாரும் முன்னாடியும் மேலதாளத்தோட ஊர்வலமா கூட்டு வந்தது. அவ இனி இங்கதான் இருப்பா, எங்கிட்ட வரமாட்டா. இங்கதான் இருப்பான்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரையும் அத்தோட போறீங்களா? அத்தோட போறேன்னு நான் சொன்னனா? அதுக்கு அவனை கூப்பிட்டு வச்சு விருந்து போட்டது. அவ அந்த வீட்டுக்கு வரமாட்டான் தானே சொல்லுதேன். இது எசைக்கும் பாத்தியமான வீடு தானே, அவ இங்கதான் இருப்பா. ஏங்க என்னங்க பேசுறீங்க? அவ இங்கேயும் நான் அங்கேயும் வாழ்றதுக்கா ரெண்டு பேரும் புருஷன் பொட்டாட்டியா இருக்கோம்? இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? அண்ணா ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா பேசு, கோவப்படாத. வேற எப்படி என்ன பேச சொல்லுத? இதுல என்னோட தப்பு என்னன்னு சொல்லு. எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே ட்ரைனிங் போனேன். தப்பு செஞ்சது யாரு? நம்ம அப்பன். இவர் என்னோட வீட்டுக்காரியை பிரிச்சுட்டு வர்றது எந்த விதத்துல நியாயம்? நியாயம்தான். ஊருக்கு முன்னாடி இந்த சண்முகத்தோட நியாயம் இதுதான். ஊரோட நியாயமோ இந்த சமூகத்தோட நியாயமோ இதுதான். என்னங்க இது நியாயம்? ஏன் அப்பனை அசிங்கப்படுத்துறதா நினைச்சு ஏன் வீட்டுக்காரிய மேலதாளத்தோட இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? உண்மையிலேயே என்கிட்ட பேசாம நீங்க இங்க கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு. சரி அதெல்லாம் விடுங்க, அத நான் பெருசு பண்ணல. நான் வீடேறி வந்து இவளை அனுப்பி வைங்கன்னு கூப்பிடுதேன். இப்ப மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? வேற என்ன செய்ய சொல்லுத? சொல்லு, வேற என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்லுத? உன் அப்பா இருக்கிற வீட்டுல தானே நீ இருக்க. உனக்கு வேற வேலை வெட்டியே கிடையாதா? 24 மணி நேரமும் அவன் கூடயேவா இருப்ப? சொல்லு, என் அப்பன் கூடயே இருந்து நான் காப்ப காக்கேன்னு சொல்லு. நீ இல்லாத நேரத்துல உன் அப்பனும் அந்த அத்தக்காரையும் சேர்ந்துக்கிட்டு என்னென்ன அநியாயம் எல்லாம் செஞ்சாவ அதெல்லாம் உனக்கு தெரியுமா? இவளை கடத்தி கொண்டு போய் கொல்ல பார்த்தாவ. அவங்க அவங்க துணிக்கு அவளே நெருப்பி வச்சுக்கிட்டு இவ்வளவு அடிக்கிறாளுவ. அவ்வளவு கேவலமா பேசுதாவ. 10வது இருக்கு சீம தண்ணிய ஊத்தி என் தங்கச்சிய கொளுத்த பார்த்திருக்காவ. இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு அங்கேயே அடிமையா கடக்க சொல்லுதியா? அங்கேயே சாவ சொல்லுதியா? அன்னைக்கு சிவபாலம் மட்டும் சரியான நேரத்துக்கு அங்க வரலனா நிறைய தங்கச்சி கரிகட்டியா கடந்திருப்பா. அப்பனை கேட்கறது உனக்கு துப்பு கிடையாது. அவன் அரெஸ்ட் பண்ணி ஜெயில போறதுக்கு உனக்கு வக்கு கிடையாது. அவ இருக்கிற வீட்டுக்கு என் தங்கச்சியை கூட்டிட்டு போறதுக்கு எந்த மூஞ்ச வச்சுட்டு வந்து கேட்க? அது ஒரு சந்தர்ப்பம். இனிமே உங்க தங்கச்சியை நான் தனியா விட மாட்டேன், போதுமா? எங்க அப்பா இந்த வீட்டுல தான் இருக்காரு, அதெல்லாம் சரி. ஆனா இப்ப நானும் அந்த வீட்டுல தானே இருக்கேன். அப்புறம் என்ன உங்களுக்கு? இல்லே, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டு பேசியா? நாங்களாவா தட்டை தூக்கிட்டு வந்து உங்க வீட்டுல எசகிய கட்டிக்கன்னு வந்து நின்னோம். வேற பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணி அந்த கல்யாணத்துல ரத்னா கழுத்துல தாலி கட்டலாம்னு நினைச்ச. நீ எந்த நேரத்துல எந்த மாதிரி லட்சணத்துல நீ அவ கழுத்துல திருட்டு தாலி கட்டினத மறந்துட்டியா? வந்து பேசுற பெருசா? இப்ப
அதெல்லாம் எதுக்கியா? அன்னைக்கு ஊர் பஞ்சாயத்துல கால்ல விழுந்ததுன்னு அவளை கூட்டு போனேன். நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்லி தானே கூட்டு போனேன். அப்ப நீ பாத்துக்கிட்டியா? அப்ப நான் முட்டாளா இருந்தேன். ஆனா இப்போ இவதான் என்னோட வாழ்க்கைன்னு இருக்க. இப்ப அனுப்ப மாட்டேன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? இவதான் என் வாழ்க்கைன்னு இருக்க. புரிஞ்சுக்கோங்க. ஏலே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லல. உனக்கு என்ன அந்த வீட்லயே வா வேலை? ஸ்டேஷன்ல தானே உனக்கு வேலை. உன் அப்பனும் உன் அத்தகாரியும் தானே அங்க 24 மணி நேரம் இருக்காவ. நீ இல்லாத போது, அந்த சிவபாலம் இல்லாத போது உன் அப்ப மறுபடியும் என் தங்கச்சியை கொளுத்த மாட்டான்றதுக்கு என்ன உத்தரவாதம்? நான் எழுதி கொடுக்கறேன், நம்புவீங்களா? நம்ப மாட்டோம்ல. உன் அப்பனை நம்ப மாட்டேன். உலக மகா பிராடு பையன். அன்னைக்கு உன் அப்பன் கொளுத்துற குச்சி என் தங்கச்சி மேல போட்டிருந்தானா நேரம் போட்டோல தான் இருந்திருப்பாள் அவ. இன்னைக்கு உனக்கு பொண்டாட்டியும் இருந்திருக்க மாட்டா, எனக்கு தங்கச்சியாவும் இருந்திருக்க மாட்டா. அதெல்லாம் சரி. ஆனா என் கூட வாழ விருப்பமா இல்லையான்னு உங்க தங்கச்சி தானே முடிவு பண்ணணும். பார், உன் கூட வாழணும்ன்றதான் அவளோட விருப்பமோ. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத நான் ஒன்னும் தடுக்கல. ஆனா அவ உசுரோட வாழணும்ன்றதுதான் என் விருப்பம். என்னையா சொல்ற? உனக்கு அவளோட சேர்ந்து வாழணும்னு ஆசையா இருக்கா? அப்பனா இந்த வீட்டு மருமகனா அவ புருஷனா வந்து வாழு. உன்னை யாரும் இங்க தடுக்க மாட்டான். எப்படி பார்த்தாலும் நீ அத்தமாவன் தானே, எங்கள ஒருத்தன் தானே. நல்லபடியா பாத்துக்கிடுவோம். என்னைய உன் வீட்டு மாப்பிள்ளைய வந்து இருக்க சொல்லுதியா? ஏன் இருந்தா என்ன குறைஞ்சிடுவியா? அது என்ன, பொண்ணுக்கு மட்டும்தான் மாப்பிள்ளை வீட்டுல போய் வாழணுமா? ஏன் மாப்பிள்ளை வந்து பொண்ணு வீட்டுல வாழ மாட்டாரா? ஏன் ஊர்ல உலகத்துல நடக்காதான் நான் இங்க சொல்லிவிட்டேன். ஊர் உலகம் என்ன சாதாரணமா பாக்குமா? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோயா. எங்க அப்ப எசக்கிய கொடுத்து போகும்போது நான் இல்லாதப்ப நடந்த சம்பவம். இப்ப நான் வந்துட்டேன். உன் தங்கச்சி மேல ஒரு தூசி கூட படாம நான் பாத்துக்கிட்டேன். அவளை என் கூட அனுப்பி வையலே. உன்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. மரியாதையாவே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சாச்சு. உனக்கு புரியலன்னா கிளம்பி போ, அவ்வளவுதான். ஏங்க நீங்க இருங்க, அது அவ சொல்லட்டும். ஏட்டி அசக்கி, உங்க அண்ணன் சொல்றதெல்லாம் இருக்கட்டும். நீ சொல்லு, இப்ப என் கூட நீ கிளம்பி வரப்போறியா இல்லையா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.